அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தவேக போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றைய கடைசி நாள் எனும் நிலையில் இன்று திமுக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றன. இந்த நிலையில் தவேக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடும், எந்தெந்த கட்சிகள் புறக்கணிக்கும் என்பது கடந்த காலங்களில் பெரும் எதிர்பார்ப்பை தூண்டியிருந்தது. அதன் அடிப்படையில் பாஜக, அதிமுக ஆகிய கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தனர். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடுமா போட்டியிடாதா என்று சமூக ஊடகங்களிலும் சரி, அரசியல் வட்டாரங்களிலும் சரி ஒரு பேசும் பொருளாகவே இருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியும் விடாது, எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடங்க அறிவிப்பதற்கான முதல் அறிக்கையிலேயே வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான இலக்கு என்றும், அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றிய இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது என்றும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். அதன் அடிப்படையில நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் கழக தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாகவே அரசியல் வட்டாரங்களிலும் சரி, தமிழக வெற்றி கழகம் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கும் அல்லது இடைத்தேர்தலில் போட்டியிட்டு 2026 ஆழம் பார்க்குமா என்று பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்திருந்த வேளையில அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.